ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுப்பிரபாதம். இன்னைக்கு நாள் பாட்டு சொல்லிடலாமா? என்ன? ஒருத்தி மகனாய் பிறந்து இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர கரிக்கீழானாகி தான் தீங்கு நினைத்த பிறப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே உன்னை அறுத்திட்டு வந்தோம் பரதல்லியாகில் திருத்தக்க செல்வமும் தேவகமும் யாம் பாடி கருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தோரும் பாவாய். இன்றைக்கி நாமெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஏன் சொல்லுங்க? இந்த பாசுரம் அப்படிப்பட்ட பாசுரம். பெருமாளோட ஜனனம், கிருஷ்ணர் அவதாரம் பண்ணுறார். அந்த அவதாரத்தை பற்றி இப்போ சொல்கிறது. பாகவதம்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கு. புண்ணியம் பண்ணியிருக்கணும்னா எப்படின்னா, மற்ற அவதாரங்கள்லாம் கேட்டுட்டு கடைசி 2 அத்தியாயத்தில் தான் பாகவதத்தில் கிருஷ்ணரோட சரித்திரமே வரும். ஏன்னு கேட்டால் எதுக்காகனா, மீதி எல்லாம் கேட்டு நம்ம முதல்ல அதை கேட்கறதுக்கு புண்ணியம் பண்ணணுமா. அந்த புண்ணியம் பண்ணாதான் கிருஷ்ணரோட கதையே கேட்க முடியுமா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பாருங்க, கிருஷ்ணர் பிறக்கிறார் அப்படிங்கிறத ஆண்டாள் அற்புதமாக காட்டுறா. இதில் அதை தான் அனுபவிக்க போகிறோம். கிருஷ்ணர் எங்கே பிறந்தார்? எங்க? எந்த இடத்துல? சிறைச்சாலைக்குள்ள இல்லையா? ஒரே இருட்டா இருக்கும் அந்த சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில் தேவகியும் வசுதேவனும் இருக்கா. ஒரே ராத்திரி, மழை பெய்யறது, கும் இருட்டா இருக்கு. அந்த இருட்டில் என்ன பண்றார்? திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சமா பெருமாள் அவதாரம் பண்றார். அது மட்டும் இல்லை, அந்த சிறைச்சாலையில் என்ன பண்ணியிருக்கான்னா, கம்சன், வசுதேவர், தேவகி எல்லாரையும் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கான். சங்கிலி, மாட்டெல்லாம் கட்டுவாள்ல, அந்த மாதிரி சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கான். அந்த நேரத்தில் தான் பெருமாள் அங்கே பிறக்கிறார். நம்மளை மாதிரி பிறந்தாராம். அதுவே பெருமாளுக்கு பிறப்புன்றதே கிடையாது. நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம்? பிறக்கிறோம், வளர்றோம், இறந்து போயிடுறோம். நம்ம நினச்சா இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு 15 வயசு ஆகுது, நீங்கள் 2 வயசு ஆக முடியுமா? உங்களுக்கு ஆக முடியாது. பிறந்து வளர்ந்தா வளர்ந்தது தான். ஆனால் பெருமாளுக்கு அப்படி இல்லை. நம்மளை மாதிரி கர்மத்தால் வளர்றதில்லை, பிறக்கிறதில்லை. அவர் 20 வயசில் இருப்பார், அடுத்தது 2 வயசாக மாறுவார், அடுத்தது 80 வயசு ஆவார். இப்படி எப்படி வேணாலும் பண்ணிக்க முடியும். அதனால் அவர் பிறந்தார்னா என்ன, கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தாராம். கிருஷ்ணர் மட்டும்தான். மீதி பேர்லாம் அப்படி இல்லை. நரசிம்மர் கர்ப்பவாசத்தில் இருந்தாரா? அம்மா வயிற்றுலேருந்து வரல, தூணை பிளந்துன்னு வந்தார். ஆனால் கிருஷ்ணர் மட்டும்தான் என்ன பண்ணாராம்? கர்ப்பவாசம் பண்ணி வெளில வராராம். அப்படி வந்தார். வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்மெல்லாம் பிறந்தா எத்தனை கையோட பிறப்போம்? 2 கை தான். ஆனால் கிருஷ்ணர் மட்டும் பறக்கும் போதே என்ன பண்ணிட்டாராம்? திடீர்னு அந்த இருட்டில் வெளிச்சம் வந்தால் ஒரு குழந்தை இருக்கு. குழந்தை திடீர்னு பெருசாக நிற்கிறது. 4 கை இருக்கு. என்னடா இது 4 கை இருக்கேன்னு பார்த்தா, கையில் சங்கு, சக்கரம், கதை எல்லாமே இருக்கு. அதை பார்த்த உடனே வசுதேவருக்கும் தேவகிக்கும் புரிஞ்சுடுத்து, பெருமாள் தான் அவதாரம் பண்ணிட்டார் அப்படின்னு. சரி, கை தான் 4 இருக்கேன்னு பார்த்தா, அங்கே பார்த்தா எல்லாருக்கும் பையன் பிறப்பான். ஒரு பையன் பிறந்தா என்ன நினைப்பா? அந்த பையனுக்கு பெரியவன் ஆகணும், நன்னா படிக்கணும், கல்யாணம் ஆகணும், இதெல்லாம் நினைப்பாள. அந்த அம்மா அப்பா பார்த்துட்டே இருக்கும் போதே பிறந்தான் பாருங்க பையன். அப்பவே மருமகளும் வந்தாலாம், கல்யாணம் ஆயிருந்துதான். என்ன இது, பிறந்த குழந்தைக்கு கல்யாணமானா தாயார் என்ன பண்ணுவா? பெருமாளை விட்டு பிரியவே மாட்டா, மார்பிலே இருந்தா. பார்த்தா பிறந்த குழந்தைக்கு பார்த்தோம்னா மார்பில் பிராட்டியும் இருக்கா. சரி, இதுதான் இருக்காளேன்னு பார்த்தா பேர பிள்ளையும் சேர்ந்து வந்திருந்துதான். யார் பேரன்? பிரம்மான்னு பேரன். அந்த பிறந்த குழந்தை நாபியிலிருந்து ஒரு தாமரை வந்திருக்கு. அந்த தாமரை பார்த்தா குட்டியா ஒரு பிரம்மா இருக்கார். குட்டியா தாயார் இருக்கா பெருமாள் கூடவே, குட்டியா பிரம்மா இருக்கார். அது மட்டும் இல்ல, பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கு தலையில கிரீடமா, பட்டு, பீதாம்பரம், கதை, இப்படிலாம் எப்படி இங்க பெருமாள் இருக்காரோ அந்த மாதிரி குட்டியா அவதாரம் பண்ணி இருந்தாராம். அதை பார்த்த உடனே கண்ணு எப்படி இருக்கும் பாருங்க. அந்த இருட்டுல பளிச்சுன்னு பெருமாள் 4 புஜங்கள், கையில கிரீடம், அழகா மஞ்ச கலர்ல பட்டு வஸ்திரம் உடுத்தின்னு இருந்தாராம். மார்புல திருவாம் மணி இருந்துதான், கையில கௌஸ், இப்படி எல்லா அங்கங்களும் அப்படியே பார்த்த உடனே மெய்சில் இருக்கிற மாதிரி வசுதேவருக்கு தேவகிக்கு இருந்தது. கையை கூப்பிட்டான். தேவகி என்ன பண்ணிட்டா? ஐயோ, இதே மாதிரி பார்த்தனா கம்சன் என்ன நினைப்பான்? அவன் தானே கொலை பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி தேவகிக்கு 8வது குழந்தை பிறக்க போறது, அவன் தான் எனக்கு யமனா இருக்க போறான்னு தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு குழந்தையா அவன் கொலை பண்ணிட்டே இருந்தான் கம்சன். இந்த 8வது குழந்தை வேற 4 புஜம் 4 கையோட வந்த உடனே அவனுக்கு, கம்சனுக்கு தெரிஞ்சு போயிடும், நீ தான் நாராயணன், நீ தான் அவதாரம் பண்ணியிருக்கன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால என்ன பண்ணா அம்மா, ஐயோ இந்த மாதிரி இருக்காத, உடனே 4 கையை மறைச்சுக்கோன்னா. என்ன பண்ணான் கண்ணன்? உடனே அம்மா சொன்னா அப்படியே பண்ணுவானா. நம்மெல்லாம் அம்மா சொன்னா கேட்குறோமா? சரி,
அந்த மாதிரிதான் கண்ணன் என்ன பண்ணானா, 4 கையை மறைச்சுட்டு 2 கையோட இருந்தானா. எது வரைக்கும்? கம்சனை வதம் பண்ற வரைக்கும் 2 கையோட இருந்தானா. அதுக்கப்புறம்லாம் 2 கை இல்ல, 4 கையோட சங்கு சக்கரத்தோட தான் இருந்தாராம். அப்போ அம்மா சொன்னதை கேட்டார். ராம அவதாரத்துல யார் சொன்னதை கேட்டார்? ராம அவதாரத்துல அப்பா சொன்னதான் கேட்பாராம். அப்பா காட்டுக்கு போனா போயிடுவாராம். அம்மா சொன்னா போகாதடா, அம்மா அவ பள்ளி அறையில், அதாவது தூங்கிட்டு இருக்க இடத்துல பெட்ரூம்ல சொன்னார், அதை கேட்காதேன்னா. இல்ல அப்பா சொல்றதுதான் நான் கேட்பேன்னாரா ராமர். அதனால என்ன ஆயிடுது, கிருஷ்ண அவதாரம் வந்தார், எல்லாம் அம்மா சொல்றது தான். அப்பாவெல்லாம் எதுவும் கேட்டுக்க மாட்டாராம். அம்மா என்ன சொல்றாலோ பண்ணுவார். வாயத்தை அந்த பண்ண சாட்டார், வாயத்தோடனா திறந்து காமிக்கிறார், கையை அடக்கிக்கோன்னா கையை அடக்கிக்கிறார். என்ன இருந்தாலும் அம்மா சொல்றதை மட்டும் கேட்டு இருந்தாராம் கிருஷ்ண அவதாரத்துல. அப்படி அம்மானா ரொம்ப செல்லமா இருந்தார். அப்படிப்பட்டவர் இந்த பாசுரத்துல பாடுறா, ஒருத்தி மகனாய் பிறந்து. யாருக்கு மகனாய் பிறந்தார்? தேவகி பிராட்டிக்கு மகனா பிறக்கிறார். அது என்ன ஒருத்தின்னு ஏன் சொன்னா? ஆண்டாளுக்கு ரொம்ப ஆண்டாள் எப்படி போன பாசுரத்துல என்ன பண்ணா, போன பாசுரத்துலையும் என்ன பண்ணா, பல்லாண்டு பாடினாளா? பயந்து பயந்து பெருமாளுக்கு என்ன ஆயிடுமோன்னு பறிஞ்சு அன்புல பாடினா. அந்த மாதிரியே இங்க எதனா தேவகின்னு சொன்னா கம்சன் யாருன்னா வந்துருவானோன்னு பயமா. அதனால என்ன பண்ணிட்டா, ஒருத்தி மகன் சொன்னா. யாருக்கும் தெரியாது இல்லையா? ஆழ்வார் பாடினார், பெருமாள் எந்த நட்சத்திரத்துல பிறந்தார்னா அத்தத்தின் 10ஆம் நாள்னு பெரியாழ்வார் பாடுறாரு. ஏன்னா கம்சன் எதனா வந்துட்டு போறான். அஸ்தத்துல இருந்து 10 நட்சத்திரம் கழிச்சு அவன் பெருமாள் அவதாரம் பண்ணான்றாரு. ஏன்னா நேர பெருமாளோட அவதாரம் நட்சத்திரத்தை சொல்லிட்டா கம்சன் எதனா பண்ணிடுவானோன்னு பயமா. கம்சன் எதனா பண்ணிடுவானா? அது இல்லாம கம்சன்லாம் வாழ்ந்து முடிச்சாச்சு. இப்ப பாடும்போதும் என்ன, ஆண்டாளுக்கெல்லாம் என்ன அளவு அன்பு பெருமாள் மேல, யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது பெருமாளை அப்படின்னு அன்பு காட்டுறா. அதனால்தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில். இதுல பாருங்களேன், அந்த இரவும் ஒப்பற்ற இரவுன்றா. எவ்வளவு கிரேட்டான இரவு, நைட், கிரேட் நைட் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா அந்த ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா, ஒரே இருட்டா இருக்கு. 4 பேர் மட்டும் முடிச்சுட்டு இருந்தாலாம். யார் அந்த 4 பேர்? வசுதேவர், தேவகி, கண்ணன், யோகமாயா. இந்த 4 பேர். யார் அந்த யோகமாயானா, இங்க நந்தகோபருக்கும் யசோதைக்கும் பிறந்ததுல ஒரு குழந்தை. அந்த குழந்தை யோகமாயாவா அங்க இங்க வந்துடுறா, இங்க இருக்கவா அங்க போயிடுறா. அந்த தானே குழந்தை மாறுறது. வசுதேவர் என்ன பண்றார், தலையில தூக்கி வச்சுக்கிறார், கண்ணனை தூக்கிட்டு அப்படியே போறார். ஒரே மழை கொட்டுறது. ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறான். வரும்போது அந்த ஆத்தெல்லாம் கடந்து இங்க ஆயர்பாடியில நந்தகோபரோட அவரோட வீட்டுக்கு வரா. அங்க அந்த கண்ணனை விட்டுட்டு அங்கிருந்து யோகமாயாவை ஆசிண்டு மறுபடியும் போய் அந்த சிறைச்சாலைக்கே போயிடுறார். இப்படி இந்த 4 பேர் மட்டும்தான் முடிச்சுட்டு இருந்தாலும். அதனால்தான் ஒப்பற்ற இரவு அப்படின்னா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில், அதுவும் ஒப்பற்ற இரவா இருக்கும். அந்த ராத்திரியில ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இன்னொரு ஒருத்தி யாரது? யசோதை பிராட்டி. ஒருத்தி அங்க மகனாய் பிறந்தார், இன்னொரு ஒருத்திக்கு மகனாய் வளர்ந்தார். எங்கேயுமே பேரை சொல்ல ஆண்டாள். ஏன்னா பரிவு, அவ்வளோ காதல் என் பெருமான் மேல. பெருமானுக்கு எதனா ஆயிடுமோ, நம்ம குழந்தைய பார்த்தா குழந்தை எதனா நடந்து போகும்போது விழுந்துருமோன்னு போறோம் இல்லையா? அந்த மாதிரி பெருமாள் மேல பரிவு இருக்கு ஆண்டாள். அதனால ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. பெருமாள் ஒளிஞ்சு வளர்ந்தாரா? கிள்ளி கலைந்தான்னு சொல்றா ஆண்டாள். பூவை பிக்கிற மாதிரி ராவணனை பிச்சுட்டார். எதுக்காக ஒளிஞ்சு வளர்ந்தார்னா, இந்த மாதிரி சேஷ்டிதங்கள். அவர் வெண்ண திருடினார், என்னென்னவோ பண்ணார், அசுரர்கள் அழிச்சார். இதெல்லாம் நம்ம படிக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் கம்சனுக்கு பயப்படுற மாதிரி பண்ணாராம். பெருமாள் போய் யாருன்னா பயந்து வருவாரா? பயப்படவே மாட்டார். ஒளித்து வளர்ந்தார்னா அவரா ஒளிஞ்சு வளர்ந்தார், நமக்கு கொடுக்கணும். யசோதை பிராட்டிக்கு இந்த மாதிரி வெண்ண திருடி அவ அடிக்கணும், உரல்ல கட்டணும். இதெல்லாம் யாரு? அந்த சந்தோஷத்தை யசோதைக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணாராம்? ஒளிந்து வளர்ந்தார். ஒரு தரிக்கிலானாகி. இதை பார்த்தான் கம்சன். என்ன இந்த கண்ணனை ஒண்ணுமே பண்ண முடியலையே, அவனுக்கு வயிறு எரியர்தான். தரிக்கலையாம், பொறுக்க முடியாது. தீங்கு நினைந்த ஆண்டாள் பாருங்க எவ்வளவு பாசிட்டிவா இருக்கா. அவன் கம்சன் கண்ணனை கொல்லணும்னு நினைச்சான்னு கூட சொல்லல. தீங்கு நினைந்தா அவனுக்கு அவனே தீங்கு வச்சுட்டானா. தமிழ்ல கூட சொல்லுவான் இல்லையா, கெடுவான் கேடு நினைப்பான். யாரு கெட்டு போய போறாளோ அவ தான் என்ன பண்ணுவா, எதிராளி அழிஞ்சு போயிடணும், அவன் இப்படி ஆயிடணும், அடுத்த பையன் மார்க் வாங்க கூடாது, இந்த பொண்ணு மார்க் வாங்க. யாரு நம்ம மார்க் வாங்க மாட்டோம்னா நம்ம தான் அப்பதான் நினைப்போமா. அதனால கெடுவான் கேடு நினைப்பான். என்ன சொல்லிட்டான் அந்த கம்சன்? என்ன பண்ணிட்டான்? கண்ணனை கொல்லணும்னு நினைச்சான். ஏன்?
அவன் கெட்டு போறான், அவன் அழிஞ்சு போறான். அதனாலதான் கண்ணனை வந்து கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சானா. தீங்கு நினைந்த தீச்செயல் பூதனை என்னென்ன அசுரன்லாம் அனுப்புறான் பாருங்க, லிஸ்டே இருக்கான். பூதனை, சகடாசுரன், திருநாவரதன், வத்சாசுரன், கபித்சாசுரன், பகாசுரன், அகாசுரன், தேனுகாசுரன், பிளம்பாசுரன், காளியன், கேசியாசுரன், எத்தனை அசுரர் அனுப்புறான் பாருங்களேன். கண்ணன் குழந்தையா இருக்கான், அந்த குழந்தைய கொல்றதுக்கு இத்தனை அசுரன் லிஸ்டே போட்டு வச்சுருக்கான். ஒருத்தனா அனுப்பிச்சுட்டே இருக்கான். ஆனா பெருமாள் என்ன பண்ணார்? எல்லாரையும் வதம் பண்ணிட்டார். எல்லாரையும் வதம் பண்ண இந்த மாதிரி தீச்செயல், இந்த தான் தீங்கு நினைந்த அப்படின்னு ஆண்டாள் காமிக்கிறார். அப்படிப்பட்ட கம்சனை என்ன பண்றானா? கம்சனை நெருப்பெண்ண நின்ன நெடுமால் அப்படிங்கிறான். நெருப்பெண்ணனா இப்போ அந்த ஊர்ல ஆயர்பாடியில எல்லாருக்கும் கண்ணனை ரொம்ப பிடிக்குமா. எல்லாம் தான் திட்டினாலும் என்ன பண்ணுவான்? கண்ணனை பார்த்தா என்னோட பையன் அப்படின்னு பாலாம். இந்த மாதிரி கம்சன் வந்து அமிச்சுட்டே இருந்தானா அசுரர்கள்லாம். இத்தனை அசுரர் அனுப்புறான். அதனால என்னாச்சு? எல்லாருக்கும் வயிறு எரியர்தான். கண்ணன் என்ன பண்ணார்? இங்க வா, உன்னோட வயிற்றுச்சல் என்கிட்ட கொடுன்னு எல்லாத்தையும் வந்து பண்ணாராம். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கவனிக்கணும். இங்க எல்லாருமே அம்மா மாதிரி என்ன பண்றா? ஐயோ குழந்தைக்கு இப்படி பண்றானேன்னு அப்படியே வயிறுல கலங்கறதான். அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாராம். ஒரு பெரிய நெருப்பு பந்து மாதிரி ஆயிட்டான். அது எல்லாரோட வயிற்றுச்சல், ஐயோ குழந்தைக்கு இப்படி பண்றானே கம்சன், எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் கம்சனோட வயிற்றுக்குள்ள வச்சுட்டாராம். அப்ப எவ்வளவு பெரிய அந்த எரியக்கூடியது. அதைத்தான் இங்க ஆண்டாள் சொல்றா. என்ன சொல்றா? நெருப்பெண்ண. அப்படி நெருப்பா எடுத்துன்னு போய் நெடுமால் பெருமாள் என்ன பண்ணிட்டாராம்? கம்சனோட வயிற்றுக்குள்ள வச்சுட்டாராம். அப்படி உன்னை இந்த மாதிரி நான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உன்னோட சேஷ்டிதங்களை உன்னை அறுத்தித்து வந்தால் நாங்க என்ன பண்ணோம்? உன்னை துதித்து கொண்டு வந்தால் பறை தருதி ஆகில், எங்களுக்கு தேவையானது என்ன தேவைன்னு நீயே பார்த்துக்கோ, பார்த்து நிறைவேற்ற வேண்டும். செல்வமும் சேவகமும் யாம்பாடி. நான் என்ன பண்ண போறோம்? உன்னோட செல்வம்னா என்ன? யார் பெருமாளோட செல்வம்? பெருமாள் யாருக்கு செல்வம்? தாயாருக்கு செல்வம். ஒரு இது சொன்னாலாம், யாரு வந்து நாராயணன் அப்படின்னு கேட்டாலாம், யார் வந்து பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறாளோ அவதான் நாராயணன். ஸோ பிராட்டி பார்த்தா இவருக்கு என்ன, எதனால நாராயணன் வந்துதான்? தாயார கல்யாணம் பண்ணிட்டதுனால தான் நாராயணன் ஆனாராம். யார் தாயார கல்யாணம் பண்ணிக்கிறா அவள் நாராயணன் அப்படின்ட்டாலாம். இவர் போய் குடுகுடுன்னு போய் கல்யாணம் பண்ணிட்டாராம். அதனால தான் இவர் நாராயணன், அதனால தான் இவர் பரமாத்மா ஆனாராம். அப்படி அவர் யாரோட செல்வம்? இது தாயாரோட செல்வம். அப்படிப்பட்ட அந்த செல்வமும் சேவகம், நாங்கள்லாம் கைங்கரியம் பண்றோம் இல்லையா, வீரம், அந்த சேவகமும் யாம் பாடி நாங்கள்லாம் என்ன பண்ண போறோம்? பாட போறோம். பாடினா என்ன ஆகும்? இங்க காத்தால நீங்க வரீங்க, திருப்பாவை எல்லாரும் உட்காந்து சொல்றீங்க, எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? அந்த பாசுரங்கள்லாம் வேதங்களோட அர்த்தம். அந்த வேதத்தையே சொன்ன மாதிரி நீங்க தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் உங்களுக்கு பலன் உண்டு, எல்லா பலனும் உண்டு. இப்போ வந்து உடம்பு சரியில்லை, ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்றீங்க. மாத்திரை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த மாத்திரையில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாம சாப்பிட்டா எப்படி சரியாருது? மாத்திரை தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாம சாப்பிட்டாலும் நம்ம உடம்பை குணப்படுத்துறது இல்லையா? அந்த மாதிரி இந்த பாசுரங்கள்லாம் திருப்பாவை எல்லாம் தெரிஞ்சு அர்த்தம் தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் நிறைய பலனை கொடுத்துட்டே இருக்குமா. அதைத்தான் இங்க ஆண்டாள் சொல்றான். அப்படி நாங்க என்ன பண்ண போறோம்? பாடி பாடி வருத்தம் தீரப்போகின்றது, எங்களோட வருத்தம்லாம் போயிடும், எந்த வருத்தம் இல்லாம சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு சொல்றான். அப்படியா? புரிஞ்சது இல்லையா? கேள்வி கேட்கலாமா? இன்னைக்கு வேற நாழி ஆயிடுத்து, அதனால உடனே நேரா கேள்விக்கு போயிடலாம். என்னென்ன கேள்வி கேட்கலாம்? கேள்வி என்ன? சரி, ஒருத்தி மகனாய் பிறந்து, அங்க ஒருத்தின்றது யாரை குறிக்கிறது? நீங்களே பாருங்க, யாரு முதல்ல கை தூக்கினான்? தேவகி. சூப்பர், கரெக்ட். அந்த ஒரு ராத்திரியில 4 பேர் முடிச்சுட்டு இருந்தான். அந்த 4 பேர் யார்? யாரோ நீங்களே பார்த்துக்கோங்க. தேவகி, வசுதேவர், அப்புறம் கிருஷ்ணன். லாஸ்ட்ல கை தூக்கின போட்டான். கேட்கலையே, என்ன சொல்றா? முன்னாடி வந்துட்டு சொல்ற. இங்க அவுட் ஆயிடுது கொஸ்டின்.
அந்த பொண்ணு என்ன சொல்லு? வசுதேவர், மாயகி. என்னது மாயகி? சரி சொல்லு. வேற? கண்ணன். கண்ணன். இன்னொன்னு வேற யாரா? நீ சொல்றியாமா? யார் யார் சொல்லு? இன்னொரு தடவை சொல்லு. தேவகி, வசுதேவர், கண்ணன், பிரம்மையா? பிரம்மன் இல்ல. சரி நீ சொல்லு. நீ போமா. வெரி குட். யோகமாயான்னு பேரு. யோகமாயா. கம்சன் பிறந்தான். பிறந்த உடனே எத்தனை கை இருந்தது? வேற என்ன இருந்தது? மூணு அடையாளம் சொல்லணும். கண்ணன் பிறந்தது. கண்ணன் பிறந்ததுக்கு, கண்ணன் பிறக்கிறான் இல்லையா, அந்த இதுக்குள்ள சிறைச்சாலையில பிறந்தான். பிறக்கும் போது என்ன மாதிரி அடையாளங்கள் இருந்தது? ஒரு 3 அடையாளம் சொல்லணும். கேட்கவே இல்லையே. சக்கரம், இன்னொன்னு சொல்லு. 4 கை சரியானது. அப்புறம் சங்கு சக்கரம். 3வது இன்னொன்னு நீ சொல்றியாடா? ஆமா, நேத்துல அந்த பொண்ணு 4 கால் 4 கை. 4 கால் 4 கையா? அப்படிலாம் சொல்லலையே. கை 4. ரெகுலரா சொல்றா, புதுசா சொல்றா. நீ சொல்றா. உங்களா ரெகுலரா? கை 4. கிரீடம். சூப்பர். சக்கரம், சங்கு வரைக்கும் கொடுத்துடலாம். பிறக்கும்போது உடம்பு பார்த்தா பிராட்டி தாயாரும் கூட இருந்தா, பிரம்மாவும் கூட இருந்தா, அதாவது மருமகளும் இருக்கா, பேரனும் இருக்கா வசுதேவருக்கு. பிறக்கும் போதே அந்த மாதிரி அற்புதமான ஒரு அவதாரம் பண்ணார் கண்ணன் அப்படின்னு சொல்றது. சரி, கம்சன் வயிற்றுல ஒரு பெரிய எரி நெருப்பு இருந்துதான். என்ன பண்ண? எங்க இருந்து எடுத்தார் பெருமாள்? எல்லா தாயாரு அங்க இருந்த ஆயர்பாடியில் இருந்த பெண்கள். சரியான விட. பெருமாள் இதுல பாடும்போது ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தார்னா, அந்த ஒருத்தி, 2வது ஒருத்தி யார்? யாரு? யசோதை. சரியான விடை. சரி, அந்த ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தார் இல்லையா? ஏன் ஒளிஞ்சு வளர்ந்தார்? எதுக்காக ஒளிஞ்சு வளரணும்? இந்த மியூசிக் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அங்க இருக்க அம்மாக்கள் எல்லாம் சிரிக்க வைக்கணும்ன்றதுக்காக அவர் அங்க வந்தார். சூப்பர், வெரி குட். சரி, கண்ணனை கம்சன் அமிச்ச அசுரன், 5 அசுரன் பேர் சொல்லணும். 5 அசுரன் பேர். யாராவது 5 அசுரன்? நான் நிறைய 11 அசுரர் பேர் நான் சொன்னேன். அதுல 5 அசுரர் பேர் ஏதாவது அவுட் பண்ணக்கூடாது கொஸ்டின்லாம். ஏதாவது யாருக்கு தெரியுமா சொல்லுங்க. எத்தனை முடியும் சொல்லுங்க. 5 நான் சொல்றேன், எத்தனை முடியும்? எத்தனை அசுரன் பேர் சொல்ல முடியும்? 2. நேத்து கூட 2 இல்லை, நிறைய பார்த்துருக்கோம். 3 தெரியுமா? சரி, 3 சொல்லுங்க பாப்போம். பகாசுரன், அகாசுரன், சகடாசுரன். ஓகே, வேற யாராவது ஞாபகம்? நேத்து 2 அசுரன் பார்த்தோமே. கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றில 2 அசுரன் பார்த்தோம். சக்கடாசுரன் அது போன்ற, அது சகடம் உதைத்தவர். கன்று குணிலா எரியும் போது 2 அசுரன். கபித்சாசுரன்.
யார் சொல்றா? யார் 5 அசுரன் பேர் சொல்லுவீங்க? நீ சொல்லாம இப்போ 5 அசுரன். இப்பதான் அவன் 3 சொல்லிட்டாரு, அதே 2 சொல்ல வேண்டியது. கை தூக்கிட்டே இருக்க, சொல்லு. பகாசுரன், அகாசுரன், கபித்சாசுரன், சகடாசுரன், இன்னும் ஒன்று வத்சாசுரன். ஸோ கிரேட், வெரி குட், வெரி குட். லாஸ்ட் ஒன். கண்ணனோட அப்பா அம்மா பேர் என்ன? ரொம்ப சிம்பிளா இருக்கு. நீ சொல்லு. இது குழந்தையா பார்த்து சொல்லு. தேவகி, வசுதேவர், அவர் 2 பேர் மட்டும்தான் இதுல. கண்ணனோட இன்னொரு 2 பேர் வளர்ப்பு தந்தை, வளர்ப்பு பெற்றோர் யாரு? யசோதை, நந்தகோபர். சூப்பர், 4 பேரை சொன்னா இல்லையா? அதுக்குதான். வெரி குட். ஓகே, இப்போ கண்ணன் பிறந்ததை நம்ம அனுபவிச்சிட்டோம். இதோட பலன்லாம் நிறைய வரப்போகுது. இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது நமக்கு. சரியா? எல்லா பலனும் கிடைக்கும். ஆண்டாளால் நமக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சிது. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நாளைக்கு பார்க்கலாம்.